காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு. பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரத்து. பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பெத்லஹேமில் உள்ள தொழுவத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம், இசைக்குழுக்களின் அணிவகுப்பு, ஆடம்பரமாக பாரம்பரிய விஷயங்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பெத்லஹேம் ரத்து செய்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட கொண்டாட்டங்களுக்கு பதிலாக சிறிய அளவிலான விளக்கு அலங்காரம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெத்லஹேம் நகரின் மையத்தில் பாலஸ்தீனியத்தின் பெரிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதன் அருகே காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பெத்லஹேமின் மணிகள் ஒலிக்கிறது என்ற வாசகத்துடன் கூடிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. காசா மற்றும் மேற்கு கரையில் நடக்கும் சம்பவங்கள் காரணமாக பெத்லஹேம் துக்கத்துடனும் சோகத்துடனும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதாக பாலஸ்தீன சுற்றுலா அமைச்சர் ரூலா மாயா தெரிவித்துள்ளார். பாரம்பரியமான கருப்பு வெள்ளை உடையில் தேவாலயத்திற்கு வந்த லத்தீன் கிறிஸ்தவர் ஒருவர் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும், காசாவில் போர் நிறுத்தம் மட்டுமே தீர்வாகாது, வன்முறை எப்போதுமே வன்முறைக்கு மட்டுமே வழிவகுக்கும், அதனால் வன்முறையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.